ரைட். இப்போ இந்த ரீப்ளேஸ்மென்ட் பால்ஸ் பத்தலங்க. இருக்கிறதெல்லாம் முடிஞ்சு போச்சு. எதுவுமே வேணான்றாங்க. என்ன பண்ணட்டும்? அப்டின்னா, அந்த பாக்ஸஸ்ல இருந்து ஏதாவது ஒரு பால நீங்க சூஸ் பண்ணி தான் ஆகணும். இதுல எதுவுமே சரியில்லன்னு நீங்க சொல்ல முடியாது. ஒருவேளை எல்லா பாலையும் யூஸ் பண்ணியே முடிச்சுட்டாங்க. ரீப்ளேஸ்மென்ட் பால்ஸா யூஸ் பண்ணி பெட்டியெல்லாம் காலி ஆயிருச்சு அப்டின்னா, பக்கத்து அசோசியேஷன்ல இருந்து நீங்க ஒரு பால் பெட்டிய வாங்கி யூஸ் பண்ணலாம்னு சொல்லி சட்ட விதிமுறை சொல்லுது. இப்போ நம்ம செப்பாக்ல மேட்ச் நடந்துட்டு இருக்குது. இங்க இருக்கக்கூடிய பால்ஸ் எல்லாம் முடிஞ்சு போச்சு. கிரிக்கெட் ரூல்ஸ் எழுதி வச்சிருக்காங்க. ஒருவேளை தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு நாள் எல்லா பாலும் காலியா போயிடுச்சுங்க. என்ன பண்றதுன்னே தெரியல. அப்படின்னா நீங்க பக்கத்துல நம்ம சிதம்பரம் சின்னசாமி ஸ்டேடியத்துல இருந்து ஒரு பெட்டிய நாளை நைட்டோட நைட்டா கொண்டு வந்து நாளை காலையில இதெல்லாம் நீங்க குடுக்கலாம். இப்படின்ற விதிமுறையும் இருக்குது. அப்ப இங்க இன்னொரு ஒரு கேள்வி வருது. ஏங்க இப்ப நான் 30 ஓவர் முடிஞ்ச நிலைமையில பால் வந்து இந்த 2 இதுக்குள்ளவே போகல. அவுட் ஆஃப் ஷேப்ன்னு தெரிஞ்சு போச்சு. இப்ப மாத்துறாங்க. எனக்கு அதே மாதிரி ஏற்கனவே ஒரு மேட்ச்ல 30 ஓவர் போட்டு முடிச்ச பால் கிடைக்குமாங்க அப்படின்னா வாய்ப்பே கிடையாது. இத்தனை ஓவர் முடிஞ்ச பால், இந்த பாக்ஸ்ல இருக்கிறதெல்லாம் 10 ஓவர் ஓல்டு பால், இந்த பிரீஃப் கேஸ்ல இருக்கிறதெல்லாம் 20 ஓவர் பால் அப்படின்னு கிடையவே கிடையாதாம். அந்த மாதிரி இவங்க பிரிச்சு வைக்கிறதே கிடையாதாம் எங்கேயுமே. ஒரு மேட்ச் முடியுது. அந்த மேட்ச்ல இருந்து பாதியில மாத்தப்படக்கூடிய பால்களாக வர்றது எல்லாத்தையும் இவங்க வச்சுக்கிறாங்க எடுத்தே தவிர, நீங்க ஒரு 40 ஓவர் முடிவுலயோ, 60 ஓவர் முடிவுல உங்களுக்கு வந்துட்டு நீங்க அம்பையர்ட்ட கேட்டு அம்பையர் ஒத்துக்கிட்டு பால மாத்தி குடுக்குறாரு அப்படின்னா, அந்த இடத்துல வரக்கூடிய அந்த பால் அதே மாரி அத்தனை ஓவர்ஸ் போடப்படக்கூடிய ஒரு பாலாக இருக்கிறதுக்கான சாத்தியங்களே கிடையாது. நீங்க அந்த பால வச்சு பார்த்தும் கண்டுபிடிக்க முடியாது. உங்களுக்கு நீங்க பார்க்குறீங்க, ஏங்க சரி இந்த நேரத்துல எனக்கு என்னமோ இது கொஞ்சம் ஓகேவா தெரியுது. நீங்க சூஸ் பண்ணி எடுக்கிறது தான். உங்க லக்கு தான். நீங்க எடுக்கிற பால் ஏற்கனவே போட்டுட்டு இருந்த பால விட மோசமா போச்சுனாலும் ஒண்ணும் சொல்ல முடியாது. இப்ப இந்தியாவுக்கு அந்த மாரி தான் நடந்துச்சு. ரீப்ளேஸ்மென்ட் பால்னு லார்ட்ஸ் மைதானத்துல வாங்குனாங்க. வாங்கி 8 ஓவர் தான் போட்டாங்க. அதுவும் அவுட் ஆஃப் ஷேப் போச்சுன்னு திரும்பவும் வந்து பிரச்சனைக்கு நின்னாங்க. ஏங்க நான் என்னங்க பண்றது? உங்க மேல தாங்க தப்பு அப்படின்ற மாரி. சோ இந்த மாரி குளறுபடிகள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் விதிகள் இதத்தான் சொல்லுது. ஒரு பால நீங்க மாத்துவதற்கு இத்தனை ஓவர் வெயிட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஒரு வேளை அவுட் ஆஃப் ஷேப் பால் போயிருச்சுன்னா மாத்தி குடுப்போம் அப்படிங்கிறது விதிகள் சொல்லுது.